ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் 4 சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சேமியா உப்புமா தான். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் மெஷரிங் கப் இருந்ததுன்னா அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 500 ml வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்புமா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை சரியான பக்குவத்தில் தண்ணி ஊற்றி செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சேமியாவும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது சேமியாலாம் சூப்பராக வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நாம் சேமியா உப்புமா செஞ்ச உடனே சாப்பிட்றத விட செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா உதிரி உதிரியாக உப்புமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவசரத்துக்கு இப்படியே சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் இதில் காய்கறி எல்லாம் போட்டு செஞ்சுக்கோங்க. அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு முட்டை போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த உப்புமாவெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் முட்டைக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட உப்புமாவையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக முட்டை சேமியாவும் ரெடி ஆயிரும். நான் இதில் பாதி உப்புமாவை எடுத்துட்டேன், அதனால தான் ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் ஒரு பாக்கெட்டு சேமியா போடுறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சேமியா உப்புமா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுத்ததாக உங்களுக்கு சேமியா ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா சேமியாவை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அது இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு கூடவே தேங்காய் பூ, ஜீனி போட்டு சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பொங்கல் தான். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் 1/2 டம்ளர் அளவு பாசிப்பருப்பும் எடுத்து தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற விட்டுக்கோங்க. பொங்கல் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக இதுக்கு கட் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தால் முடிஞ்சிடும். குக்கரில் அந்த சாதம் வெந்து வர்ற கேப்பில் நம்ம சட்னியும் வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா முழுசும் நெய்யே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 போல் முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த குக்கரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் 1 கப் அரிசியும் 1/2 கப் அளவு பருப்பும் சேர்த்துருந்தேன். அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். ஸோ ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னிக்கு தேவையான தேங்காவை சில்லெடுத்து வச்சுக்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் பொங்கல் வைங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே சூப்பராக இந்த பொங்கல் கிடைக்கும். தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாவை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். இப்போது குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம்.
பொங்கல் ரெடியாகி வர்றதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, உப்பு, பூண்டு, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து சட்னியும் அரைச்சி எடுத்து தாளிப்பும் கொடுத்தாச்சு. ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டீமெல்லாம் போய் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட பொங்கல் சூப்பராக வெந்து அடிப்பிடிக்காமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் சாதம் எவ்வளோ நேரத்தில் வெந்து வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி அப்புறமா சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தேங்காய் பால் ரவா உப்புமா தான். நம்ம வெறுமனையே ரவா உப்புமா செய்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுறலாம். வேணும்னா நெய் கூட கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரவையோட நிறம் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், ஒரு பாதி வெங்காயம், அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காவோட நிறம் மாறாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அரை முடி தேங்காயில் எடுத்த தேங்காய் பால். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். கூடவே உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் ரவையை சேர்த்த உடனேயுமே ரவையெல்லாம் தேங்காய் பாலை உறிஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். ஸோ கட்டி பிடிக்காமல் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையும் தேங்காய் பாலும் நல்லா சம அளவு வந்ததும் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா உப்புமா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட தேங்காய் பால் ரவா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரியே உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த உப்புமாவை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சிம்பிளான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு காரப்பணியாரம் தான். நம்ம வீட்டில் எப்பயுமே இட்லி மாவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வழக்கம் போல் இட்லியும் தோசையும் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். தொட்டுக்க கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துட்டு அதில் வெங்காயம், ஒரு துருவின கேரட், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலைகள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை கைகளால் இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்த பொருளுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
கல் சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழியிலும் 3/4 பாகம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ இதே இட்லி மாவில் நீங்கள் கொஞ்சமாக கருப்பட்டி வெல்லம் அதை எதையாவது கொஞ்சமாக உருக்கிட்டு நீங்கள் இந்த மாவோடு சேர்த்து இனிப்பு பணியாரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கீழே பணியாரம் லைட்டாக வெந்து வந்ததுமே அதை திருப்பி விட்டுருங்க. ஒரு 3/4 வாசி வெந்திருக்கும் போது நம்ம திருப்பி விட்டால் தான் பணியாரம் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் அமுங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ மெதுவாக ஒவ்வொரு பணியாரத்தையும் லைட்டாக திருப்பி விட்டுறலாம். நம்ம சேனலில் இனிப்பு பணியாரம் ரெசிபி போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். திருப்பி விட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் வெறுமனையே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பணியாரம்லாம் நல்லா செவக்க செவக்க சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.